ஒரு நாட்டில் ஒரு இளவரசன் இருந்தான். அவன் எல்லாத்தையும் பார்த்து கேலி கிண்டல் செய்வான். அதனாலேயே அந்த இளவரசனை யாருக்குமே பிடிக்காது. எல்லாத்தையும் வெறுப்பேற்றுவான். இளவரசே வாங்க, உங்களுக்கு முடித்திருத்தம் செய்ய சொல்லியிருக்காங்க. ராஜாவோட அனுமதி. வெளியே வரீங்களா? வாங்க இளவரசே. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எனக்கு ஒரு டான்ஸ் ஆடி காட்டு. அப்போதான் நான் வெளியே வருவேன். இல்லைன்னா நான் இங்கேயே தான் இருப்பேன். நீ ஒரு டான்ஸ் ஆடு. இளவரசே, இங்கே ஆடுனா எல்லாரும் என்னைய பார்த்து சிரிப்பாங்க. வேணாம். இந்த நாட்டோட இளவரசர் நான் சொல்கிறேன்ல, நீ டான்ஸ் ஆடி தான் ஆகணும். ஆடு. டான்ஸ் ஆட சொன்னா கை கால் ஆட்டிக்கிட்டு இருக்க. இதுதான் உங்கள் ஊரில் டான்ஸா? டான்ஸை பாரு. இளவரசே, எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. விட்டுருங்க இளவரசே. அப்படின்னு அந்த காவலாளியை ரொம்ப அழுக வச்சுட்டான். நாளுக்கு நாள் அவனோட கேலி எல்லாமே அதிகமாக்கிட்டே போயிருந்துச்சு. அவன் கிண்டல் செய்கிறது யாருக்குமே பிடிக்கல. ஒரு தடவை ராஜாவை வரவேற்க காவலாளி சேனாதிபதியும் நின்னாங்க. அப்போ அவங்க காலில் கயிறை கட்டி விட்டான். 2 பேர் கால்லையும் கயிறு கட்டி விட்டுட்டான், அவங்களுக்கே தெரியாம. கயிறை கட்டி விட்டு போய் வேகமா ஒளிஞ்சுக்கிட்டான். வணக்கம் ராஜா. ஐயோ! காவலாளி, ஏன் இப்படி கீழே விழுகிற? என்னாச்சு உனக்கு? தெரியல ராஜா, கால் தட்டி விட்டுருச்சு போல. அப்பா, நான் தான் இவங்க காலில் கயிறை கட்டி விட்டேன். எப்படி நல்லா இருந்துச்சுலப்பா அந்த கேம். நான் தான் தட்டி விட்டு விழுக வச்சேன். சிரிப்பாக இருக்குப்பா எனக்கு. நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சிரிங்கப்பா. இந்த மாதிரிலாம் உங்களை யாரும் சிரிக்க வைப்பா சொல்லுங்க. சிரிப்பு காட்டிட்டேனே. அரசே, நான் சொல்றேன்னு கோவப்படாதீங்க. இளவரசரோட சேட்டை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. அவர் எல்லாத்தையும் காயப்படுத்துறாரு. அவர் கேலி செய்கிறாரு. அதில் எல்லாரும் காயப்படுறாங்க. ஆனால் அவருக்கு அது புரியவே மாட்டேங்குது. அவருக்கு அது கேலியும் கிண்டலுமா இருக்கு அரசே. நீங்கள் தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். எப்படியாச்சும் அவர் சேட்டைகளை தடுத்து நிறுத்துங்க அரசே. நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இளவரசருக்கு சரியான பாடத்தை நான் புகட்டி வைப்பேன். நீங்கள் யாரும் பயப்படாமல் போங்க. இனிமேல் அவன் யாரையும் கேலி கிண்டல் பண்ண மாட்டான். அடுத்த நாள் காலையிலையும் ஆச்சு. இளவரசன் நடந்து வந்துட்டு இருந்தான் சிம்மாசனத்தில் அமர. அப்போ டமானு கீழே விழுந்துட்டான். அங்கே காவலாளி சேனாதிபதி சிரித்து ஆடிட்டு இருந்தாங்க. அந்த இளவரசனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. நிறுத்துங்க, நான் கீழே விழுந்திருக்கேன். நீங்கள் 2 பேரும் என்னை தூக்கி விடாமல் டான்ஸ் ஆடி வம்பிழுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தால் ஒரு இளவரசர் கீழே விழுகும் போது டான்ஸ் ஆடுவீங்க? அப்பா, இப்போவே இவங்க 2 பேத்துக்கு தண்டனை கொடுங்க. என்னைய பார்த்து கேலி பண்ணுறாங்க. இளவரசே, உன்னைய கேலி பண்ணும் போது உனக்கு எவ்வளவு கோபம் வருது, அப்படி தானே மற்றவங்களுக்கும் வரும். ஒருத்தவங்களை காயப்படுத்தி கேலி பண்ணால் எவ்வளோ வலிக்குங்கிறத இப்போவாச்சும் புரிஞ்சுக்க. நீ காவலாளியும் சேனாதிபதியும் இப்படி தானே காயப்படுத்தி கேலி பண்ணுற. அவங்களுக்கும் அப்படி தானே இருக்கும். நகைச்சுவைங்கிறது நம்மளும் கஷ்டப்படக்கூடாது, மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அந்த வகையில் தான் இருக்கணும், சரியா? அப்போ தான் அந்த இளவரசன் அந்த தவறை உணர்ந்தான். மன்னிச்சிருங்க காவலாளி சேனாதிபதி, உங்கள் 2 பேத்தையும் நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். எனக்கு இப்போ தான் புரியுது. என்னைய மன்னிச்சிருங்க, சரியா? பரவாயில்ல, இருக்கட்டும் அரசே. ஆமாம் அரசே, பரவாயில்ல.